ஆக்ஷன். நான் சொன்னேன் பாருங்க, என்கொயரி ஆஃபீஸர் அட்வொகேட். இப்போ எனக்கு ஒரு அட்வொகேட் கேட்டு அட்வொகேட் கொடுக்கல. அப்போ என்னோட சாட்சியெல்லாம் யார் சொல்கிறதுனா, யாரால் குற்றம் சாட்டப்பட்டனோ, யாரால் குறிப்பாளை கொடுக்கப்பட்டனோ அதே ஹெட்மாஸ்டர் வந்து சாட்சி எஸ் வேதமணின்னு ஒரு ஆள். இது நியாயமா? எங்கேயாவது அடுக்குமா சொல்லுங்கள். இதை விடுங்க. இதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆள் எலெக்ஷன் நடத்தினார். இப்போ 2 years ஒன்ஸ் எலெக்ஷன் நடத்தும். அது 2 years ஒன்ஸ் எலெக்ஷன் நடத்தும் போது யாரை எங்கள் 7 years ஊர்லேயே இல்லை, வெளிநாட்டில் இருந்த ஒரு ஆள் சுரேஷ்னு ஒரு ஆளை கொண்டாந்து அந்த ஆள் தான் ஜெயிச்சான்னு அறிவிக்கிறார். ஓட்டு எண்ணிக்கை யாருக்குமே தெரியாது. தானே ராஜா, தானே மந்திரி. இங்கே பாடுபட்டு இருக்காங்க, மக்களுக்காக பாடுபட்டு இருக்க எத்தனையோ ஒரு குருமார்கள்லாம் நல்ல உள்ளம் படைத்தவங்க இருக்காங்க. ஆனால் அவங்களையெல்லாம் இவர் செலக்ட் பண்ணாமல் இந்த ஓட்டு 5 ஓட்டு கம்மி, 11 ஓட்டு கம்மி வாங்கியிருக்கீங்க, சுரேஷ்குமார் தான் ஜெயிச்சார் சொல்ல. அதை விட ஒரு அக்கிரமம் என்னன்னா, ஒரு மிலிட்ரி ரிட்டையர்மெண்ட் இம்மானுவேல்னு ஒரு ஆள், அவர் தான் ட்ரெஷரரா. இது நாள் வரைக்கும் அவர் இந்த பதவியில் இருக்கு. இவருக்கு இன்னும் 1 வருஷம்தான் பதவி காலம். இந்த பதவி காலம்னா அவரும் இது மாதிரி ஓய்வு பெற்று வீட்டுக்கு போக வேண்டியதான். ஆனால் தன்னுடைய பண பரிமாற்றம்லாம் வெளியே தெரியக்கூடாது, தன்னுடைய மோசடி வெளியே வரக்கூடாதுங்கிறதுனால இம்மானுவேலை மாற்ற முடியாதுன்னு சொல்கிறார். இதையும் அந்த மாடரேட்டர் கேட்டுட்ருக்காரு. என்ன நியாயம் பாருங்க. கிறிஸ்தவ அமைப்பில் நடக்கக்கூடிய அக்கிரமங்கள், இதில் உள்ள சொத்துக்களெல்லாம் முடக்கம் பண்ணணும். கவர்மெண்ட் தலையிட்டு இதுக்கெல்லாம் பரிகாரம் செய்யணும். கவர்மெண்ட் இந்த சொத்துக்களை முடக்கி வைக்க வேண்டும். நிறைய சொத்துக்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கடைகள். அந்த கடைக்குலேருந்து வரக்கூடிய வருமானம் எங்கே போகுது? குட்வில்னு வேற வாங்குற அவங்க சொந்தக்காரவங்க யாராருக்கெல்லாம் கொடுத்து பணம் வசூல் பண்ண முடியுமா? எல்லா பினாமி பேரில் எல்லா சொத்தும் இருக்கு. திருச்சி உறையூர் மிஷன் ஹாஸ்பிட்டல்னு ஒரு சிஎஸ்ஐ மிஷன் ஹாஸ்பிட்டல் ஒன்று இயங்கி வருகிறது. என் பையனுக்கு அங்கே ஒரு பெரிய ஆப்ரேஷன் டாக்டர், பெரிய டாக்டர், ஒரு டாக்டர், அவர் பேர் டக்குன்னு தெரியல. அவர் என் பையன் உயிரை காப்பாற்றினாருங்க. டாக்டர் ஜெரேமியான்னு ஒரு டாக்டர், பேர்பட்ட நல்ல உள்ள தாய் உள்ள படைச்சவங்களாம் ஒர்க் பண்ண அந்த சிஎஸ்ஐ மிஷன் ஹாஸ்பிட்டலில் பணம் எத்தனையோ கோடி சுரண்டிட்டாப்புல. பால் வசந்தகுமார் ஒரு மோசடியான பேர் வழிங்க. அந்த ஆளுடைய முகத்திரையை கிழிக்கிறதுக்கு நான் தான் செய்ய போகிறேன் அந்த வேலையை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பொன்மலையில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த எத்தனையோ கோடி கணக்கில் பினாமிக்கு விற்று அந்த சொத்துக்களை எல்லாம் தான் மகன், அவருக்கு 2 மகன், 2 மகனில் ஒரு மகனுக்கு என்ன பண்ணாருன்னா, இந்த எல்லா ஸ்கூல்ஸ் இருக்குது பாருங்க, கவர்மெண்ட்ஸ், எங்கள் டயசிசன் ஸ்கூல்ஸ் ஒரு 17 ஸ்கூலு என்னவோ இருக்குது. அந்த ஸ்கூலுக்குள்ளே சயின்ஸ் லேபு அந்த பொருள்லாம் தர மாதிரி அவனுக்கு ஒரு சம்பளத்தை போட்டு அவன் தான் அந்த ஆளினால் எல்லா திருச்சி டயசிஸ்க்கு உள்ள சயின்ஸ் லேபுக்குரிய பொருட்கள் எல்லாம் சப்ளை பண்ணுற மாதிரி ஒரு இதை இது பண்ணி ரெடி பண்ணி அதில் அவனுக்கு ஒரு சம்பளம் பத்தாதாங்க. எவ்வளோ கோடி சொத்தை அழிச்சிருக்காரு. தன்னுடைய பினாமி பேரில் எத்தனை பேரில் பேங்க்கில் அக்கௌண்ட்டு எல்லாம். அந்த சின்ன பையன் இருக்கானே, அவன் வந்து அரசரடி பைபிள் காலேஜில் போய் ரெவரண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணான். அவங்க ஃபஸ்ட் இயர் ரெவரண்ட் கோர்ஸ் படிக்கும் போதே 5th year படிக்கக்கூடிய ஒரு பிள்ளைய பாலியல் பலாத்காரம் பண்ணி கற்பழித்து அந்த நியூஸ் அப்படி இப்படி வெளியே ஸ்ப்ரெட் ஆனோன்னு எங்கடா தான் பேர் கெட்டுடுமோ அப்படின்ட்டு அந்த பொண்ணையே அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. தனக்கு நிகர் தான் அரசன் நன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளுங்க. இந்த அரசன் பண்ணுற அக்கிரமம், இத்தனை கோடி சொத்துக்களையும் எல்லாம் பினாமி பேரில், எத்தனை பேர் பினாமி பேரில் இருக்குங்கிறத நாங்கள் லிஸ்ட்டு போட்டு எங்களால் காட்ட முடியும். அவ்வளோ எல்லா கோடிக்கணக்கான சொத்துக்களை அபகரித்து தான் பேரில் பண்ணிக்கிறது, கோடிக்கணக்கான அந்த என்னது சொல்கிறது, இந்த கடைகளில் வர வசூல் எல்லாம் தானே எடுத்துக்கிறது. அதை விட முக்கியமான காரியம் ஒன்று இருக்குங்க. நான் வாங்குகிற பேசிக் பே டிஏ இருக்கு பாருங்க, இது 2லையும் கூட்டி வரக்கூடிய 3% சர்ச்சு ஃபண்டுனே பிடிக்கிறான். இந்த ஒரே டயாசிஸில் தாங்க இந்த அக்கிரமம் நடக்குது.
இது எனக்கு 96லேருந்து என்னை பிடிச்சிருக்காங்க. நான் வாங்குகிற சம்பளம் பாருங்கள். இது எவ்வளோ ஒரு 1000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் இந்த சர்ச்சு ஃபண்டு கட்டியே ஆகணும். இது என்ன கணக்கு? இது எந்த வங்கியில் இருக்குது இந்த கணக்கு? இதை பார்த்தீங்கன்னா அப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம் கொடுக்கணுன்னா என்ன செய்வாங்க? ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் டயசிஸில் கொடுப்பாங்க. இந்த அப்ளிகேஷனுக்கும் பைசா கட்டணும். பைசா கட்டி இந்த அப்ளிகேஷன் வாங்கணும், ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கணும். இங்கே பாருங்கள், நான் எப்போயிலேருந்து நான் 3% கட்டுறேன்னு பாருங்கள். இந்த டியூஸ் நோ டியூஸ்னு சர்டிஃபிகேட் வாங்கினாதான் இந்த அப்ளிகேஷனே செல்லுபடி ஆகும். அதை விட அப்போ நான் கோஆப்ரேட்டிவ் எப்படி இருந்தேன்? வெதர் த அப்ளிகண்ட் இஸ் கோஆப்ரேட்டிவ் வித் த இன்ஸ்டியூஷன் ஆஃப் ஒர்க்கு எல்லாம் எஸ் குட்டு தாங்க. அப்புறம் எப்படிங்க நான் பேடானேன்? இதில் பாருங்கள், 2010 பிஜி ப்ரமோஷன் கேட்குறேன். இவங்க ஏற்கனவே அவர் சொந்தக்காரருக்கு அவர் ரெடி பண்ணி போட்டார். ஆனால் ஒரு கண் துடைப்பு நாடகம் ஒரு நாள் திருச்சியில் இன்டர்வியூ மாதிரி வச்சு, இங்கே பாருங்கள், இதில் எல்லாம் நான் என்ன வாங்கியிருக்கேன்? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எல்லாத்துலேயும் குட்டு தான் நான் வாங்கியிருக்கேங்க. 2010 வரைக்கும் குட்டு பாருங்கள். எல்லாம் கையெழுத்து. எவ்வளோ கட்டியிருக்கேன்? 3%, 754. என் ஹஸ்பண்டுக்கு 100 rupees. இதைத்தாங்க நான் இப்போ திருப்பி கேட்குறேன். என் பணம் 10 லட்சம் ரூபாய் எனக்கு திருப்பி வேணும். 2010 வரை கட்டியிருக்கு. இந்த 2010 தான் ஒரு சோகமான நிகழ்ச்சி பாருங்கள். என் கணவருடைய டெத் 26/10/10. அன்னைக்கு பாருங்கள், சர்ச்சில் வச்சு அவருடைய நல்லடக்கம் பண்ணுறதுக்கு 8000 ரூபாய் பணம் கட்டினா தான் நாங்கள் பாடியே எடுப்போம்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறது சொல்லுங்கள்? இதுக்கு 6000 ரூபாய் கட்டி தாங்க பாடி எடுத்தோம். இது முற்றிலும் உண்மைங்க. யார்கிட்ட வேணாலும் வந்து கேட்க சொல்லுங்கள். அந்த பால்வசம் தைரியம் தான் நேராக என்னை கூப்பிட்டு பேச சொல்லுங்கள். என் நியாயத்தை கேட்க சொல்லுங்கள். எனக்கு நியாயம் வேணுங்க. 18 வருஷம் நான் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல கவர்மெண்ட் சேலரி வாங்கிட்டு இருந்தவட இன்றைக்கி பென்ஷன் இல்லை, கிராஜுவிட்டி இல்லை, கமிட்டேஷன் இல்லை, 40 மாதம் சம்பளம் இல்லை. நான் அப்படி பாதிக்கப்பட்டு நான் உட்காந்துருக்கேங்க. ராத்திரி பகலாக என்னுடைய மன உளைச்சல், என்னோட உடல் நல குறைவு எனக்கு தான் தெரியும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த வியூவர்ஸ், நீங்கள் நல்லா பார்த்து சரியான நியாயம் வழங்கணும். கோர்ட்டுக்கு போகலாம் சொல்கிறாரு. ஏங்க, இவர் மேலேயே ஒரு எஃப்ஐஆர் கேஸ் இருக்குங்க. கெத்தி போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் செம்மொழி மாநாட்டில் எத்தனையோ லேக்ஸ் கொள்ளையடிச்சதில் கெத்தி போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் கேஸ் இன்னும் இருக்குது. வர்ற போலீஸ்க்கு அப்பப்போ பணத்தை கொடுத்து அனுப்பிட்டு இருக்காரு. எஃப்ஐஆர் இருக்கா இல்லையா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னை கோர்ட்டுக்கு போங்கிறது. இன்னொரு டீச்சர் பாவம், ஒரு டீச்சர் தாராபுரத்தில் ஒரு டீச்சர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கோர்ட்டில் போய் லைஃப் லாங் ஸ்டே வாங்கியிருக்காங்க ஹைகோர்ட்டில். அவங்கள ஜாயின் பண்ண விடல. மூலனூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து மிரட்டி அவங்கள ஜாயின் பண்ண விடாமல் திரும்ப அவங்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. என்னால் கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது. பதில் சொல்ல வேண்டியது பால் வசந்தகுமார் தான். சும்மா நான் இருக்க மாட்டேன். என்னுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. எனக்கு வர வேண்டிய பணத்தை சீக்கிரமாக எனக்கு செட்டில் பண்ணியே ஆகணும். அப்புறம் சர்ச்சி ஃபண்டுங்கிறத அந்த 3%ங்கிறத எனக்கு என்னுடைய கணவர் கட்டியிருக்கோம். என் கணவர் எப்போ தெரியுமா? 1977லேருந்து ஒர்க் பண்ணுறாருங்க. 2010 இறந்த வரைக்கும் அவருக்கு நான் 8000 ரூபாய் கேட்டு எனக்கு தொந்தரவு பண்ணாங்க. சர்ச்சி வடக்கு தெருவில் இருக்குது தாராபுரத்தில். சர்ச்சில் உள்ள ரெஃபரன்ஸ் கேளுங்க. எதுவுமே ஆதாரம் இல்லாமல் நான் பேச கிடையாது. எல்லாத்துக்கும் இந்த வசந்தகுமார் ஒரு மோசடி பேர் வழி, இந்த மோசடியோட முகத்திலே கிழிக்கணும். இதை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த மாடரேட்டராவது ஆக்ஷன் எடுப்பாருன்னு அவருக்கு எத்தனை மெயில் அனுப்பியிருப்பேங்கிறீங்க? ஒரு மெயிலுக்கும் பதில் இல்லைங்க. என்னங்க கிறிஸ்தவ அமைப்பு இது? நியாயமாக சொல்லுங்கள். யாராவது எதிர்த்து பேசினா அந்த புருஷன் பொண்டாட்டி வேலை செஞ்சாக்கா புருஷனை தூக்கி டிரான்ஸ்ஃபரு, இல்லைன்னா பொண்டாட்டியை தூக்கி எங்காவது டிரான்ஸ்ஃபர். ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த ஆள் எவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிருக்காரு. அந்த டீச்சர் வீடு அவங்க பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. இன்னும் எத்தனையோ குடும்பம். நான் மட்டும் பாதிக்கப்படலைங்க. எங்கள் டயசிஸில் யாராவது ஒரு வார்த்தை எதிர்த்து கேட்டாங்கன்னா முடிஞ்சுது. இப்படி ஒரு கேரக்டர் உள்ள ஆள் பிஷப்பாக நீடிக்கலாமா?
அவருடைய பதவி பறிப்பு பண்ணியே ஆகணுங்க. பதவியிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணி ஆகணும். அவரை போராட்டம் நடத்துவேன் நான். இது வெளி உலகுக்கு நான் கொண்டு வரணும். செய்கிற அக்கிரமம் புலித்தோல் போர்த்திய பசு மாதிரி இருந்துட்டு உள்ள வந்து பசு எப்படி இருக்குது, வெளியே வந்து புலி எப்படி இருக்கு, புலி மாதிரி உள்ள இருந்துட்டு வெளியே பசுத்தோல் போத்திக்கிட்டு இருக்காரு. நியாயமே வேணாமாங்க. எலெக்ஷன்ல கூடவா இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணணும்? தனக்கு வேண்டியவங்க யாரை 7 வருஷங்க வெளிநாட்டில் சம்பாதிக்க போன ஒரு யாரோ சுரேஷ்னு ஒருத்தரை கொண்டாந்து இவர் தான் ஜெயிச்சாருன்னு அறிவிக்கிறாரு. மக்களால் பேச முடியல. 11 ஓட்டு 7 ஓட்டு 5 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாருன்னு அறிவிக்கிறார். ரொம்ப ரொம்ப தப்புங்க. தயவுசெய்து தமிழக அரசு இது மேலே கவனம் செலுத்தி சொத்துக்களை எல்லாம் முடக்குங்க. எங்கே பார்த்தாலும் சொத்து. அவங்களாம் ஆங்கிலேயர்கள் வந்து இந்த நாட்டுக்காக மதத்தை போதிச்சு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வாங்கி போட்ட சொத்துங்க இதெல்லாம். இல்லை ரத்தம் சிந்தின நிலம், ரத்தம் சிந்தி வாங்கப்பட்ட பொருள்கள். இதை வந்து தனி மனுஷன் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். என்னோட கிறிஸ்தவ அமைப்பு என்னுடன் இருக்கக்கூடிய மக்களும் இதை வன்மையாக கண்டிக்கிறாங்க. இதை நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். நிலத்தெல்லாம் மோடி அவர்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். மத்திய அரசுக்கு நான் கவனத்துக்கு கொண்டு போகிறேன். இந்த நிலத்தையெல்லாம் கையகப்படுத்துங்க. இது ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. அவங்கவுங்க சாப்பிட்றதுக்காக எவ்வளோ நிலம் தேவையா சொல்லுங்கள். அவங்கவுங்க எவ்வளோ சுருட்ட முடியும், எவ்வளோ பணம் மோசடி செய்ய முடியும், எவ்வளோ பினாமி சொத்து இருக்குது. மத்திய அரசு எந்தெந்த வேர்ல்டு பேங்க்கில் கூட இந்த ஆள் வச்சிருப்பார். அதனால் தயவுசெய்து மத்திய அரசு கவனத்துக்கு நான் கொண்டு போகிறேன். மாநில அரசு கவர்மெண்ட்டுக்கு நான் கொண்டு போகிறேங்க. இதை வந்து நிலத்தெல்லாம் கையகப்படுத்தி இந்த சிஎஸ்ஐ ஒரு தூய்மையான ஒரு சிஎஸ்ஐயாக கொண்டு வரணும். ஒரு நல்ல ஒரு ஆட்சி செய்யணும். இந்த ஆளை டிஸ்மிஸ் பண்ணியே ஆகணுங்க. ஜி பால் வசந்தகுமாரை டிஸ்மிஸ் பண்ணி ஆகணும்.